சுதந்திர சதுக்கத்தில் ஜனாதிபதி தலைமையில் 77வது தேசிய சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு எளிமையான முறையில் நடத்த திட்டம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். வீரகேசரி பத்திரிகையிலும் அது குறித்த தகவல் பிரதானமான செய்தியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 80 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டில் 77வது சுதந்திர தின நிகழ்வு, தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் அணிதிரள்வோம், பொது நிர்வாக அலுவல்கள் அமைச்சர் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். குறிப்பாக இலங்கையினுடைய 77வது சுதந்திர தின பிரதான நிகழ்வுகள் பிப்ரவரி 4ஆம் தேதி கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படவிருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இம்முறை பொதுமக்கள் அதிகமாக பங்கேற்கக்கூடிய கொண்டாட்டமாக சுதந்திர தின நிகழ்வுகள் அமையும் என்பதான விடயமும் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தி இந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாட்டின் கௌரவத்தை மேலோங்க செய்யும் வகையில் சுதந்திர தின நிகழ்வுகள் வெகு விமர்சையாகவும் அதேவேளை செலவுகளை கட்டுப்படுத்தும் வகையிலும் நடத்தப்படவிருக்கின்றன. சுதந்திர தின நிகழ்வுகள் தொடர்பாக விளக்கம் அளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று நேற்று தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றிருந்தது. இதன் பொழுது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபை அமைச்சர் AHMH அபேரத்ன, பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் SH துய்யகொந்தா ஆகியோர் இதில் விளக்கம் அளித்திருப்பதான தகவல்களும் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் அணிதிரள்வோம் என்ற துணைப்பொருளில் இலங்கையினுடைய 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் பிப்ரவரி 4ஆம் தேதி சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெறவிருக்கின்றன. அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் 80 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இந்நிகழ்வுகளை நடத்த உத்தேசித்துள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தெரிவித்திருப்பதான விடயங்களையும் நாங்கள் அதனோடு இணைந்த செய்திகளாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. நாட்டின் புதிய யுகத்தை ஆரம்பிக்கின்ற சுதந்திர தினமாக இந்த முறை கொண்டாடப்பட இருக்கின்ற 77வது சுதந்திர தின விழா அமையும். தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் அணிதிரள்வோம் என்ற துணைப்பொருளில் பிப்ரவரி 4ஆம் தேதி சுதந்திர சதுக்கத்தில் இம்முறை சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. அத்தியாவசியமானவற்றுக்கு மாத்திரம் வரையறுத்து மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை குறித்து இந்த முறை சுதந்திர தின நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. சாதாரண பொதுமக்கள் சுதந்திர தின நிகழ்வை பார்வையிடுவதற்கு அதிகமாக இடவசதிகள் வழங்கப்பட இருக்கின்றன. காரணம், சுதந்திர தினம் என்பது மக்களுக்கானதாகும். சகல இன மக்களுக்கும் முக்கியத்துவம் அளிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் சிங்கள மொழியை போன்று தமிழ் மொழியிலும் தேசிய கீதம் பாடப்படும். நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் சமத்துவம், சிங்கள, தமிழ், முஸ்லிம் உட்பட சகல சமயத்தவர்களுக்கும் சகோதரத்துடன் செயற்படுகின்ற கனவை நனவாக்குவதற்கு இந்த முறை 77வது சுதந்திர தின விழாவை பயன்படுத்த வேண்டும் என்பதான விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் இன்று பத்திரிகைகள் தந்திருக்கின்றன. குறிப்பாக 4421 படையினரின் பங்கேற்புடன் சுதந்திர தின நிகழ்வில் மரியாதை அணிவகுப்புகள், வாகன பேரணிகள் கிடையாது. பாதுகாப்பு செயலாளர் தகவல் என்பதான ஒரு செய்தியையும் வீரகேசரி பத்திரிகையின் உட்பக்கத்தில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்கும் படை வீரர்களுடைய எண்ணிக்கை 40% குறைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு 6745 வீரர்கள் மரியாதை அணிவகுப்புகளில் பங்கேற்றிருந்த நிலையில் இந்த முறை அந்த எண்ணிக்கை 4421 குறைக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு இந்த முறை எவ்வித வாகன அணிவகுப்பும் இடம்பெறாது என்று பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொந்தா தெரிவித்திருக்கின்றார். நேற்று வியாழக்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற 77வது சுதந்திர தின விழா தொடர்பிலான ஊடகவியலாளர்களை தெளிவுபடுத்தும் ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதுதான் இந்த விடயத்தினை அவர் தெரிவித்திருக்கின்றார். குறைந்த எண்ணிக்கையிலான பாதுகாப்பு படையினரின் பங்கேற்புடனேயே இந்த முறை சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெறவிருக்கின்றன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 40% படைவீரர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் மரியாதை அணிவகுப்புகள் கம்பீரம் குறைவடையாது. எனவே தேசிய கொடியை ஏந்தி செல்வதற்காக விமானப்படையின் 3 உலங்கு வானூர்திகள் மாத்திரம் பயன்படுத்தப்படும். கடந்த ஆண்டு 19 உலங்கு வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. அத்தோடு இந்த முறை எவ்வித வாகன அணிவகுப்பு இடம்பெறாது. முப்படை வீரர்களின் மரியாதை அணிவகுப்பு மாத்திரமே இடம்பெறும். சுதந்திர தினத்தன்று நண்பகல் 12 மணிக்கு கடற்படையினரால் சம்பிரதாயபூர்வமாக 25 மரியாதை வேட்டுக்கள் தீர்க்கப்படும். போலீசாருடன் இணைந்து அன்றைய தினத்துக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அன்றைய தினத்தில் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. மக்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை குறைக்கும் வகையிலும் இந்த விடயங்கள், ஒத்திகைகளும் பிரதான நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதன் பொழுது இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ தெரிவிக்கையில் ஒட்டுமொத்தமாக 4421 பேர் மரியாதை அணிவகுப்புகளில் பங்கேற்க இருக்கிறார்கள். அவர்களில் 1211 இராணுவ வீரர்களும், 668 கடற்படை வீரர்களும், 461 விமானப்படை வீரர்களும், 289 போலீசாரும், 182 விசேட அதிரடிப்படையினரும், 175 சிவில் பாதுகாப்பு படையினரும், 486 தேசிய கடற்படையினரும் உள்ளடங்குகின்றனர் என்ற விடயமும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு
கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் குறைந்த அளவிலான நிதி செலவீட்டுடன் இந்த முறை சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதான தகவலாகவே அந்த விடயமும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்ட பிரதானமான செய்தியாக காணப்படுகிறது.